இனி 32வது ஸ்லோகம். நானாபூதைர் ஜகதி சமயைஹி நர்மலீலாம் விதித்சோஹ அந்த்யம் வர்ணம் பிரதயதி விபோ ஆதிமவ்யூஹபேதே விஸ்வம் த்ராதம் விஷயநீதம் யஞ்சிதானுக்ரஹः சன் விஸ்வக்சேனஹ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ்த்ரிதண்டஹ. விஸ்வக்சேனஹ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ்த்ரிதண்டஹ. சுவாமியுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்திருக்கிறீர்களா? இந்த நிகழ்ச்சியில் பல இடங்களில் பலமுறை நாம் காண்பித்திருக்கிறோம் அல்லவா? இப்பொழுதும் பார்த்து சேவித்து வருகிறோம். பொதுவாக உற்சவ திருமேனியில் சுவாமி எம்பெருமானார் தன் இரு கைகளையும் குவித்துக் கொண்டு இங்கே திரிதண்டத்துடன் சேவையாவார். காஞ்சிபுரம் முதலான க்ஷேத்திரங்களில் மூலவரான அந்த சுவாமி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு திருக்கையை மடிமீது வைத்துக் கொண்டு மற்றொரு திருக்கையினாலே உபதேச முத்ரையுடன் அங்கே தன் திருமேனியில் சாற்றப்பட்டிருக்கக்கூடியதான திரிதண்டத்துடன் சேவையாவார். இந்த திரிதண்டம் என்ன? திரிதண்டத்தினுடைய பெருமை என்ன என்றால், உபவீத்திரம் ஊர்த்வபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் என்னும் ஸ்லோகத்தில் கீழே இந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்மால் மிக விரிவாகத்தான் அனுபவிக்கப்பட்டன. ஆனால் ஏறத்தாழ 50 நாட்கள் கடந்து விட்டபடியினாலே நமக்கு அவைகள் நினைவில் இருக்குமா என்பது தெரியவில்லை. அதனால் மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன். ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுடைய திருக்கையில் விளங்குவதற்கு திரிதண்டம் என்பதாக பெயர். 3 மூங்கில் குச்சிகளை ஒன்றாக சேர்த்து கட்டி வைத்திருப்பார்கள். அதில் மேலே வெளுப்பான ஒரு வஸ்திரம், அது ஜலபவித்திரம் என்ற பெயர் பெற்றது, அது துலங்கும். இது ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுடைய லட்சணம். இப்பொழுது இவர் கையில் இருக்கும் திரிதண்டம் என்ன, இவர் யார் என்னும் ஒரு கேள்வி. ஒரு முறை நாம் பார்த்தோம், சுவாமி விசேஷமான சேஷாவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரமாகத்தான் சுவாமியினுடையதான பிறப்பு என்பதாக ஒரு முறை பார்த்தோம். அதே போன்று அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் என்னும் பாசுரத்தினாலே திருவரங்கத்தமுதனார் பெருமானுடைய 5 படைக்கலங்களும் ஒன்று திரண்டு எம் ராமானுஷ முனியாயின என்று கொண்டாடுகிறார். இப்பொழுது சுவாமி இங்கே மற்றொரு விதமாக, தேசிகன் இங்கே மற்றொரு விதமாகவும் ஸ்ரீபாஷ்யக்காரரை வர்ணிக்கிறார். அது என்ன? இந்த ஐப்பசி மாசத்தில் பூராட நன்னாளில் பெருமானுடையதான படைத்தளபதியான படைத்தலைவர் சேனாபதி சேனானி வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத் வேத்ர சிகர ஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம் என்று யதிராஜ சப்தத்தின் ஆரம்ப ஸ்லோகத்தில் பார்த்தபடியாக அந்த சேனை முதன்மையாருடைய திருவவதார திருநன்னாள் ஐப்பசி மாசம் பூராடம். இந்த ஐப்பசி நன்னாளிலேயே நாம் தற்பொழுது ராமானுஜ வைபவத்தில் ராமானுஜருடைய அவதாரம் யார் என்பதை அனுபவிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம். ஆங்கிலத்தில் கோஇன்சிடென்ட் என்கிறார்கள் அல்லவா? அது போன்றுத்தான். ஏனென்றால் விஸ்வக்சேனஹ யதிபதிரபூத் வேத்ரசாரஹ த்ரிதண்டஹ. பெருமானுடைய படைத்தளபதியான விஸ்வக்சேனராம் சேனை முதலியாரே தற்பொழுது யதிராஜராம் ஸ்ரீ பாஷ்யக்காரராக பகவத் ராமானுஜராக அவதரித்துள்ளார். அந்த விஸ்வக்சேனர் தன் கையில் இருக்கும் திருப்பிரம்புத்தான் யதிராஜர் திருக்கையில் திரிதண்டமாக விளங்குகிறது. அந்த சுவாரஸ்யத்தை தான் இப்பொழுது பார்க்க போறோம். இது 32வது ஸ்லோகம் யதிராஜ சப்ததியில். நானாபூதைஹி ஜகதி சமயைஹி நர்மலீலாம் விதித்சோஹோ. பெருமான் தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே எத்தனையோ விதமான மதங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நடையாடச் செய்திருக்கிறான். ஒரு சில மதங்கள் வைதிக மதங்கள், ஒரு சில மதங்கள் அவைதிக மதங்கள், வேறு சில மதங்கள் வேதத்தை ஒப்புக்கொண்டு வேதத்தின் அர்த்தத்தையே மாற்றி விடுகின்றன. இப்படியெல்லாம் எத்தனையோ மதங்கள் சம்பிரதாயங்கள் இந்த உலகத்தில் நடையாடுகின்றன. இதற்கெல்லாம் யார் காரணம்? பெருமானுடைய லீலை, விளையாட்டு, அவனுடையதான ஒரு விளையாட்டு. இவர்கள் இப்படியெல்லாம் ஒரு மதத்தில் பிரவேசித்து என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாமே என்பதாக அந்த பரமாத்மா விளையாடுகிறான்.
பெருமாளுடைய விளையாட்டு. வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவைதொரும் அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னேரோ இல்லை இல்லாய் நில் கல்வேட்கை எழுவிப்பனே. இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண்வேட்கை எழுவிப்பனே. நம்மாழ்வார் காண்பிக்கிறார் எத்தனை விதமான சம்பிரதாயங்கள் இந்த உலகத்தில் நடையாடுகின்றன. வணங்கும் துறைகள் பல பலவாக்கி ஒவ்வொருத்தர் புதியதாக ஒரு சுவாமியை கண்டுபிடிக்கிறார்கள். புதியான அந்த சுவாமியினுடைய வழிபாட்டு முறைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஏன்? மதிவிகற்பால் வைபாஷிக, சௌத்ராந்திக, யோகாச்சார, மாத்தியமிக, காபால, காளாமுக, ஜீவாஜ்ஞான, பிரம்மாஜ்ஞான, ஜரன்மாயாவாதி என்பதாக எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். புதியதான மதங்கள் அல்லது அந்த மதங்களிலே மாறுதல்கள், அந்த மதங்களிலே பல விபாகங்கள், பல பிரிவுகள். மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? சில சமயம் பெருமானே சில அவதாரங்கள் செய்திருக்கிறான். ஆசுரீம் பாவமாபன்னாக மூடா ஜென்மனி ஜென்மனி என்பதாக இந்த புத்திமானினவர்கள் நான் எவ்வளவோ உபதேசங்கள் செய்தால் கூட அந்த உபதேசங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ பாதை மாறி செல்பவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த தவறான பாதையிலேயே சென்று கடைசியில் எல்லாம் அழிந்து அவர்கள் அப்புறம் என்னிடத்தில் வரட்டும், அது வரையிலும் நாம் காத்திருக்கலாம் என்று பெருமானே என்ன செய்கிறான்? சில சமயத்தில் சில அவதாரங்கள் எடுக்கிறான். அந்த அவதாரத்தில் அவன் உபதேசிப்பது அவைதிக மார்க்கம், வேத விரோதமான மார்க்கம். யாகங்கள் பொய், யஜ்ஞங்கள் பொய், தானங்கள் பொய், தவங்கள் பொய். நாம் யாரையும் இம்சை செய்யக்கூடாது, நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்ளலாமே ஒழிந்து மற்றவர்களை எல்லாம் நாம் ஒருபொழுதும் துன்பத்திற்கு ஆட்படுத்தக்கூடாது. வேதம் என்பதே ஒன்று கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கிறான், ஒரு மனிதன் இறக்கிறான். அவன் இருக்கும் பொழுது நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல விஷயம், ஒருவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று உபதேசிப்பது மிகச்சிறந்தது. ஆனால் வேதம் பொய், வேதம் சொல்லும் வழியில் நடப்பதினால் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் தவறு. அதுதான் தவறு. அந்த நிலைப்பாடு மக்களுக்கு புரியாததினாலே மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆஹா, இவர் எவ்வளவு மிருதுவாக சொல்லுகிறார், எவ்வளவு நன்றாக சொல்லுகிறார், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று தலையாட்டிக் கொண்டே அதில் மனம் மயங்குகிறார்களே. அதுதான் நானாபூதைஹி ஜகதி சகலைஹி நர்மலீலாம் விதித்சோ. அறியாமையினால் ஆட்பட்டிருக்கக்கூடியதான அநேக விதமான மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பெருமான் தன்னுடைய லீலா வினோதங்களை நிகழ்த்துவதற்காக எத்தனையோ வகையான மதபேதங்களை உண்டாக்கி உள்ளான். இவை அனைத்திற்கும் காரணம் மக்களினுடைய மதிபேதம். நானாபூதைஹி ஜகதி சமயைஹி நர்மலீலாம் விதித்சோஹோ அந்தியம் வர்ணம் பிரதயதி விபோ ஆதிமவ்யூஹ பேதே. மோததே பகவான் ஜீவைஹி பால கிரீடனகைஹி இவை என்பதாக எப்படி இந்த குழந்தைகள் பொம்மை முதலான பொருட்களை வைத்துக் கொண்டு விளையாடுகின்றனவோ அது போன்று தான் பெருமாளும் விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறான் ஜீவாத்மாக்களை வைத்து. இதில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். அந்த 4 யுகங்களில் பரமாத்மாவிற்கு வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன் என்பதாக 4 ரூபங்கள். இதில் பிரதானமாக இருப்பவன் வாசுதேவன். அந்த வாசுதேவனிடத்தில் இருந்துதான் இவைகள் தோன்றுகின்றன. இந்த ரூபங்கள் வியூகங்கள் என்பதாக பெயர். அதில் ஒவ்வொரு யுகத்திலும் அந்த பெருமானுடையதான திருமேனியினுடைய வர்ணம் மாறுகிறது. ஸ்வேதம் வெளுப்பு, ரக்தம் சிகப்பு, பீதம் மஞ்சள், பின்னர் நீலம் அல்லது கிருஷ்ணம் என்றால் கருப்பு,
4 யுகங்களிலும் பெருமானுடைய திருமேனி வர்ணம் 4 விதமாக மாறுகிறது. கிருதயுகத்தில் பெருமாளுடைய திருமேனி ஸ்வேத வர்ணத்தில் இருக்குமாம். நல்ல வெள்ளை வெளேர் என்று திருமேனியுடன் விளங்குவான். ஏனென்றால் அந்த கிருதயுகத்தில் தர்மம் செழிப்புற விளங்கியது. தர்மத்திற்கு வாட்டமே இல்லாமல் எல்லாரும் தர்மானுஷ்டானம் செய்து வந்தார்கள். அதன் பின்னர் திரேதாயுகத்தில் அது இரத்த வர்ணத்தை அடைந்தது. அதன் பின்னர் பீத வர்ணத்தை அடைந்தது. தற்பொழுது கலியுகத்தில் பெருமானுடைய திருமேனி வர்ணம் கருத்த வர்ணம். அப்படி இருக்கக்கூடியதான பகவான் வாசுதேவன் கடைசியான கருமை நிறத்தை வெளிக்காட்டின பொழுது, அதாவது இந்த கலி பிறந்த பொழுது, கலியில் மக்கள் மனம் மயங்குகிறார்கள். கலியில் மக்களுக்கு சன்மார்க்கம் எது என்பது தெரியவில்லை. கலியின் கொடுமையினால் மிகுந்த துயரத்தை அடைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நல்வாழ்க்கை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தவராக பெருமானின் படைத்தளபதியான சேனை முதலியார் பெருமான் சங்கல்பத்திற்கு இணங்க தானும் மனோரசித்தார். அவரே சுவாமி ராமானுஜராக அவதாரம் செய்தருளினார் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் தெளிவுபடுத்துகிறார். இந்த ஸ்லோகத்தின் பொருள் பொதிந்த அர்த்த விசேஷங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.